அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை வச்சு வாயில் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் கோதுமை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸி தான். இது நீங்கள் 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் இருக்குது. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொடியான ரவையை எடுத்துக்கோங்க. குண்டான ரவை இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வறுக்க போகிறோம். எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நல்லா கரு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்தா மட்டும்தான் மாவோட பச்சை வாசனை போய் நல்லா வாசமும் வரும், கலர் நல்லா வரும். இல்லைனா மாவு தீஞ்சு போயிடும். அதான் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டில் வேலையே பார்த்திங்கன்னா மாவு வறுக்கிறது மட்டும்தான். ஒரு 5லேருந்து 6 நிமிஷமாவது ஆகும் மாவு வறுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல வாசமும் வருது. இந்த அளவுக்கு வறுக்கணும். பாதுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டேன். அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். அது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒன்றுமே பண்ண வேணாம். அந்த சர்க்கரை அதுவாகவே கரைஞ்சி வரும். அந்த டைமில் நீங்கள் கரண்டி போட்டால் போதும். உங்களுக்கு கேரமல் பண்ண தெரியாது அப்படின்னா கேரமல் எப்படி பண்ணுன்றது புட்டிங் வீடியோஸ்லேயும் நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம கலர் வரணும். கலந்து விட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கே தெரியும். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். கலர் எந்த அளவுக்கு கலர் வரணும் அப்படின்றது நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். பாதுக்கும் இப்போ வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போது பால் சேர்க்க போகிறோம். இந்த பால் முதவே காய்ச்சி ஆறின பால் தான். ஜில்லுன்னு இருக்க பால் சேர்க்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க. காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். ஃபுல்லில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே பொங்கி வந்துடும். 1 கப் பால் சேர்த்த உடனே 2வது கப் பால் சேர்க்க வேண்டாம். ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் நம்ம பால் சேர்க்கலாம். அந்த பொங்கி வரும் இல்லையா, அது அடங்கினதுக்கப்புறம் 2வது கப் பால் சேர்க்கலாம். இந்த 2 கப் பாலுமே முதவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துட்டோம். இப்போது கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும். நம்ம கேரமல் பண்ணியிருந்தோம்ல, இந்த மாதிரி கட்டி வர மாதிரி இருக்கும். இப்போ கீழே ஒட்டியிருக்கும். லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே இந்த பாலில் கரைஞ்சி போயிடும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சர்க்கரை இந்த மாதிரி வந்துடும். இதில் நமக்கு ஏலக்காய் பொடி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த கேரமலோட வாசமே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கேரமல் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த பாலில் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் மாவு நல்லா வறுக்கலை அப்படின்னா இப்போ கட்டி போடும். அதனால நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட உங்களுக்கு நல்லா சேர்ந்து வந்துடும். 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா கலந்து விட எல்லாமே சேர்ந்து வந்துடும். பால் சேர்த்த உடனே கெட்டியாயிரும். அதனால தான் சொல்கிறேன், முதவே நல்லா மாவு வறுத்துருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கட்டி எதுவுமே பல்ல பாருங்கள் நமக்கு. இப்போ தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நெய் சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதும்.
இப்போ நல்லா கலந்துட்டோம் இல்லையா? இப்போது நெய் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கேன். அந்த நெய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த நெய்யை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபி வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செட் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பர்ஃபி பிளேட்டில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம சமப்படுத்திடலாம். எல்லாமே சூட்லேயே பண்ணிடுங்க, ஆற விட்டுறாதீங்க. நம்ம சமப்படுத்திட்டோம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா அதுவே செட் ஆயிரும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன், செட் ஆகி வரணும் அப்படின்றதுக்காக. சீக்கிரமாக செட் ஆகி வரணுன்றதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அரை மணி நேரம் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பேப்பர் அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது இது மேலே நீங்கள் நட்ஸ் வைக்கிறதும் வைக்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். நான் வீடியோக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சில்வர் பேப்பர் இருக்குல்லையா, அது வந்து ஒட்ட போகிறேன். அது ஆப்ஷனல் தான், வீடியோக்காக தான் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நட்ஸ் வச்சுக்கலாம். இல்லைனா அப்படியே நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராகவே இருக்கும். நான் இன்றைக்கி சில்வர் போட்டிக்கிறேன், வீடியோக்காக மட்டும்தான். இது பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒட்டியாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. வாயில் போட்டோடனே கரைஞ்சிரும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான், ஈஸியான ஒரு ஸ்வீட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஏலக்காய் தூள் எதுவும் தேவையில்லை, கேரமலோட வாசமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.